சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பாவை தொட்டு நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்று தானே உன் சாயப்பாவை தொட்டாய். இதோ பிள்ளையே, நீ என்னிடம் கேட்டதை விட உனக்கு பல மடங்கு உன் ஆசைகளை நிறைவேற்றப் போகிறேன். நீ மனதில் நினைத்தது எல்லாம் விஷயங்களும் உனக்கு நிறைவாக நடத்தி கொடுக்க போகிறேன். எந்த நேரமும் உன் சாயப்பாவை நினைத்து கொண்டிருக்கும் உன் மனதில் உள்ள ஆசைகள் கனவுகள் நான் நிறைவேற்றுவேன். பிள்ளையே, நீ கேட்டதை உடனே உனக்கு கொடுத்துவிட முடியாது. நீ கேட்டதில் நல்லது இருக்கும், உனக்கு பிரச்சனை தரக்கூடியதாக கூட இருக்கும். அனைத்தையும் அறிந்த உன் சாயப்பா இனி வரும் காலம் உனக்கு எப்படி இருக்கும் என்று நான் உனக்கு தரும்போது உனக்கு நல்லது இருக்கா என்று தான் உனக்கு நான் தருவதை எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது தான் உனக்காக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, மற்றவர்களுக்கு நீ நல்லது நினைக்கும்போது உனக்கான நல்லதை செய்து தர உன் சாயப்பா இருக்கிறேன். பிள்ளையே, உன் மனம் எனக்கு தெரியும், உன் மனதில் உள்ள அன்பு எனக்கு தெரியும். மற்றவர்களுக்கு உன் அன்பை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல், அவர்கள் உன்னிடம் பேசாமல், நீ பேசும்போது எனக்கு நேரம் இல்லை, எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது என்று சொல்லி விலகி விடுகிறார்கள். பிள்ளையே, உண்மை என்னவென்று தெரிந்து கொள். உன்னிடம் அவர்கள் உண்மையான அன்பு வைத்திருந்தால் எப்போது வேண்டுமானாலும் உன்னிடம் பேசுவதற்கு தயாராக இருப்பார்கள். அதற்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்வார்கள். உண்மையான அன்பு இல்லாதவர்கள்தான் பொய்யான காரணத்தை சொல்வார்கள். பிள்ளையே, யார் எப்படி இருந்தாலும் நீ கவலைப்படாதே. நீ என்றும் உண்மையாக இருந்திடு. உன் அன்பை என்றும் அவர்களுக்கு காட்டிடு. ஒரு நாள் உன் அன்பையும் பாசத்தையும் உணர்ந்து கொண்டு உன்னை புரிந்து கொள்வார்கள். பிள்ளையே, நீ எப்போதும் கவனமாக இரு. இது எல்லாம் உன் வாழ்வில் தெரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலை இருக்கிறது. நம்பிக்கை துரோகிகள் உனக்கு இருக்கிறார்கள். பிள்ளையே, உன் சாயப்பா நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடத்தி தரதான் போகிறேன். உன்னை பாதுகாக்க நான் இருக்கிறேன். துரோகிகளும் எதிரிகளும் உனக்கு எந்த கெடுதல் செய்ய நினைத்தாலும் உன்னை பாதுகாக்கும் கவசமாக உன்னை பாதுகாப்பேன். பிள்ளையே, உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கும்போது அவர்கள் நினைப்பதை எப்படி நடக்க விடுவேன்? உன் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யத்தான் போகிறேன். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன் மனம் அமைதி இல்லாமல் தடுமாறி நின்றாலும் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறாய். அந்த நம்பிக்கையே உனக்கான வெற்றியை பெற உனக்கு உதவி செய்வேன். பிள்ளையே, நீ எதிர்பார்த்தது சிலது நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதை உனக்கு தராமல் விட்டுவிடுவேனா? நீ எதிர்பார்த்த அத்தனையும் நீ சந்தோஷப்படும்படி அத்தனையும் நிறைவேற்றுவேன். பிள்ளையே, உன் மனதில் உள்ள சில விஷயங்களை அப்படியே மற்றவர்களிடம் சொல்லிவிடாதே. எதை சொன்னாலும் ஒருவரிடம் நீ சொல்வாய் ஏதாவது ஒரு விஷயத்தை. அது சில நாட்களில் எல்லோருக்கும் தெரியும் போல் ஆகிவிடும். அதனால் பிள்ளையே, ரகசியங்களை யாரிடமும் நீ பகிர்ந்து கொள்ளாதே. யாரிடமும் நீ சொல்லக்கூடாது என்று நீ சொல்லியிருப்பாய். அதே போல அவர்கள் ஒவ்வொருவரிடமும் சொல்லி சொல்லி இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொல்லியே எல்லோருக்கும் தெரிய வந்துவிடும். பிறகு அது உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். பிள்ளையே, உன் மனதை நீ பக்குவப்படுத்திக்கொள்.
உன் மனதை நீ கட்டுப்படுத்திக்கொள். எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை மட்டும் பகிர்ந்து கொள். இல்லையே, இது நாள் வரை நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்காதது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ சந்தோஷத்தில் வாழப்போகிறாய். நீ முயற்சி செய்தால்தான் அதற்கான பலனை உன் சாய் அப்பா உனக்கு தர வைப்பேன். முயற்சியை செய்யாமல் என் வாழ்வில் எந்த ஓர் மாற்றமும் வரவில்லையே என்று நினைத்து கவலைப்படுகிறாய். பிள்ளையே, எப்போதும் நீ முயற்சி செய்தாலும் அதற்கான முடிவை உனக்கானதாக நான் நிச்சயமாக உன் வெற்றி உன் பக்கமாக இருக்கும்படி உன் சாயப்பா நான் செய்வேன். பிள்ளையே, நீ வாழ்ந்து காட்ட வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் முயற்சியை தொடர்ந்து செய். நீ எதிர்பார்க்கும் வேலையும் உனக்கான துணையையும் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நல்லபடியாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும். பிள்ளையே, பணம் மட்டும் நிம்மதியை தந்துவிடும் என்று நினைக்காதே. உனக்கு நிம்மதி தருவது என்ன தெரியுமா? உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை நீ சந்தோஷமாக திருப்தியுடன் வாழ கற்றுக்கொள். பிள்ளையே, கிடைக்காதது சில இருந்தால் அதை உன் சாய் அப்பாவிடம் சொல். அதை உனக்கு கிடைக்க வைப்பேன். உன் வாழ்வில் துன்பங்கள் வராத அளவிற்கு உன்னை நான் பார்த்துக்கொள்வேன். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும். உன் சாய் அப்பா இருக்க பயம் ஏன்?